ஹலோ ட்ரேடர்ஸ், குட் மார்னிங். இப்போ டைம் 8:30 மணி. ஆஸ் ஆஃப் நோ நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட் ஓப்பனிங் சொல்லிட்டு காமிச்சிட்ருக்கு. மேக்ஸிமம் ஒரு 20 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன் ஆகலாம்னு சொல்லிட்டு காமிச்சிட்ருக்கு. காரணம் என்னென்னா, இன்னும் இவங்க பேச்சுவார்த்தை பேசி முடிக்கல. பேசுகிறானுங்க பேசிக்கிட்டே இருக்கானுங்க. ஈரான் புதுசாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்க அசட்ஸை முதல்ல எழுத்து விடுங்க, அதுக்கப்புறம் நம்ம டீலை பற்றி பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு நெகட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. ஆனால் என்னை பொறுத்தவரையும் போர் மறுபடியும் பெருசாகும்னு சொல்லிட்டு எனக்கு தோணலை. ஏன்னா ஏப்ரல் 8ஆம் தேதி இந்த சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அங்கங்கே சின்ன சின்ன ரிடாலியேஷன், ஏப்ரல் 13ஆம் தேதி ஒரு பிளாக்கேட், அமெரிக்கா போட்ட பிளாக்கேட், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தாலும் கூட பெருசாக எந்த விதமான அட்டாக்ஸ் வந்து நடத்தப்படலை. அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் நேற்று அமெரிக்கன் மார்க்கெட்ஸ் வந்து க்ரீனாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அவங்களோட நேஸ்டாக் வந்து 1.2%, அண்ட் டவ் ஜோன்ஸ் வந்து 0.13%, S&P 500 0.6% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னொரு ரெண்டு முக்கியமான விஷயம், காஃபியோட ப்ரைஸஸ் 29% அளவுக்கு ஏறி இருக்குது. நீங்கள் கவனிக்க போகிற காஃபியோட விலை கூடிய சீக்கிரமே ஏறப்போகுது. அதில் வந்து உங்களுக்கு சந்தேகம் வேணாம். அண்ட் ரெண்டாவது விஷயம், பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இந்த ஏஐ யூஸ் பண்ணும்போது அதிகமாக செலவாகுது, அதுக்கு பேசாமல் வந்து மனுஷங்களே வச்சு வேலை செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக வந்து ஷிஃப்ட் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்கு. இது இந்தியன் ஐடி கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம். மேபி இது இந்தியன் ஐடி கம்பெனிஸோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஏஷியன் மார்க்கெட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, இன்றைக்கி காலையில் தாய்வான்காரன் நம்மளை மறுபடியும் வெறுப்பேற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட 3% அளவுக்கு பாசிட்டிவாக இருக்காங்க. காஸ்பி இண்டெக்ஸ் வந்து 5% பாசிட்டிவாக இருக்காங்க. நிக்கை இண்டெக்ஸ் 1.5% பாசிட்டிவாக இருக்காங்க. நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி மட்டும்தான் படுக்கையாக இருக்குது. தம்பி இருக்கியா அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ், க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இன்னும் கிளியரான சிக்னல் வரல. எஸ்கலேஷனோ டிஎஸ்கலேஷனோ எதுவுமே வராத காரணத்தினால வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் யூரோப்பியன் மார்க்கெட் மட்டும்தான் நமக்கு துணையாக நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்காங்க நேற்று. இன்றைக்கி அவங்க எப்படி இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. நேற்று எஃப்ஐடி டேட்டா எக்ஸ்பைரி காரணமாக ரொம்ப லேட்டாக தான் வந்தது. அண்ட் எஃப்ஐஎஸ் வந்து 2408 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. டிஎஸ் வந்து 1361 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுதான் வந்து இன்றைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபுளான டேயாக இருக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட் நீங்கள் இந்த வீடியோ இதுவரையும் பார்த்துருக்கீங்கன்னா, ஃபுல்லாக 2 நிமிஷத்துக்கு மேலே போயிட்டுருக்கு, இதுவரையும் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு சீரியஸ் இன்வெஸ்டராக இருப்பீங்க. அப்படி நீங்கள் ஒரு சீரியஸ் இன்வெஸ்டர் இருந்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.